வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்ட நலச்சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரியலூர் மாவட்ட நலச்சங்கம் தற்சமயம் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தேசிய நல குழுமம் திட்டத்தின் கீழே பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 29/8/2025 அன்று மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுது. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தா, செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் வேலை 44 காலி பணியிடம். இதற்கான கல்வி தகுதி என்னென்னா, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி DGNM படிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான ஊதியம் மாதத்திற்கு 18,000 ரூபா. அடுத்த வேலை ஆய்வக நுட்புணர் நிலை 2 லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 9 காலி பண்ணிடும். பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். 2 வருஷம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். 5 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பளமாக மாதத்திற்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த வேலை மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மாதத்திற்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஆய்வக நுட்புணர் கிரேட் 3 லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 ஒரு காலி பண்ணிடும். DMLT படிச்சிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மாதத்திற்கு 13,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. சுகாதார ஆய்வாளர் நிலை 2 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ஒரு காலி பண்ணிடும். ரெண்டாம் வகுப்பில் பயாலஜி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும். சம்பளமாக 14,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஓட்டுநர் வேன் டிரைவர் 2 காலி பண்ணிடும். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 13,500 ரூபா இதற்கான சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்த வேலை பல்நோக்கு மருத்துவர் பணியாளர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 காலி பண்ணிடும். 8ஆம் வகுப்பு படித்தவங்க, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, 45 வயசுக்குள்ளே இருக்கணும். 8,500 ரூபா மாதத்துக்கு சம்பளம் தராங்க. அடுத்த வேலை நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபி ஒரு காலி பணியிடம். பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி படிச்சிருக்கணும். 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 17,000 ரூபா மாதத்திற்கு சம்பளம் கொடுக்குறாங்க. மருத்துவ உதவியாளர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் ஒரு காலி பணியிடம். 8ஆம் வகுப்பு படித்தவங்க, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான சம்பளமாக 8,500 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஆலோசகர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் கன்சல்டன்ட் யோகா அண்டு நேச்சுரோபதி 2 காலி பண்ணிடும். BNYS படிச்சிருக்கணும். இதற்கான சம்பளமாக 40,000 ரூபா கொடுக்குறாங்க. குறிப்பு என்ன அப்படின்னா, விண்ணப்ப படிவம் அரியலூர் மாவட்டத்தின் இணையதள முகவரி, அதாவது ariyalur.nic.in என்ற வலைதளத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விண்ணப்ப படிவத்துடன் அந்த பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பம் செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்கணும். உங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பணும். 29/8/2025 அன்று மாலை 5 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுமையான விவரங்கள் மற்றும் உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றுகள் மதிப்பெண் பட்டியல், 10th டிகிரி, டிப்ளமோ, PC, ப்ரொவிஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி. அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு அதை வச்சுக்கலாம். அடுத்து இருப்பிட சான்று, ஆதார் கார்டு, ஜாதி சான்று, முன் அனுபவ சான்று, முன் உரிமை சான்று இதெல்லாம் கேட்குறாங்க. முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா, செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், ஜெய்கண்டம், மெயின் ரோடு, அரியலூர் 621704. நண்பர்களே, வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க.